ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வடகம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கை ஃபுல்லு சேருங்க. அப்புறம் பூண்டு ஆட் பண்ணுங்கள். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தக்காளி மசிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ நல்லா ஓரளவு மசிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு தேவையான அளவு, அப்புறம் மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன்,